வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக காங்கிரஸ் மக்களவை தேர்தல் 100% வெற்றி உறுதி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், காங்கிரஸ் முக்கிய அங்கமாக வகிக்கக்கூடிய ராகுல் காந்தி இருவரும் பெருமிதத்தில் நட்பு ரீதியாக ஒரு முக்கிய அங்கமாக இருந்தாலும் கூட கட்சியின் ரீதியாக கூட்டணி என்பதும் பெருமிதத்தில் பார்க்கப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பெருமிதத்தில் மெஜாரிட்டியில், அதாவது அதிமுகவும் சரி திமுகவும் சரி, பெருமிதத்தில் பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி என்று பலவிதமான கட்சிகள் இருந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அதிக வாக்குகளை இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி அடையுமா என்பது பெருமிதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் அவர்களுடைய கூட்டணியில் பெரும் மெஜாரிட்டியான இடங்களில் வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா, இல்லை கூட்டணியால் பலவிட இடங்களில் வாக்கு சதவீதம் குறையுமா அப்படின்ற பேச்சுக்கள் என்பது பொதுமக்களிடையே எழுப்பப்பட்டிருந்தாலும் காங்கிரசுக்கான ஆதரவு தென் தமிழகத்தில் மட்டுமே இருக்கிறது என்றும் சொல்லப்படலாம். வட தமிழகத்திலும் சரி, முக்கியமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்வாரியாக காங்கிரஸ் கட்சி இல்லாமல் போக நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது. பெருமிதத்தில், அதாவது காங்கிரஸ் கட்சி காமராஜர் காலத்தில் பெருமிதத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் தற்சமயத்தில் காங்கிரஸ் மீண்டும் வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்ற பேச்சுக்கள் தான் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் ஒரு சில இடங்களில் வெற்றி பெறலாமே தவிர மற்ற இடங்களில் பெரும்பான்மையான வெற்றியை திமுக மட்டுமே தனித்து பழும் என்றும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் பெருமிதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மிகுந்த அதிகரித்து இருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், பெருமிதத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்திருந்தாலும் இந்திய கூட்டணியிலும் திமுக இடம்பெற்று செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த கூட்டணி வெற்றி பெற்று பிரதமர் வேட்பாளர் யார் என்று தேர்ந்தெடுப்பார்களா, இல்லாவிட்டால் மீண்டும் வேண்டும் மோடி என்று பிரதமர் மோடியே பாரதிய ஜனதாவே ஆட்சியை பிடிக்குமா என்பதனை ஜூன் 4ஆம் தேதி பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.